ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சி இல்லை. இன்றைக்கி நேயர்கள் பார்க்க போகிறது ஒரு கலந்து சாதம். கலந்து சாதம்னு நேயர்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கொத்தமல்லி சாதம், அப்புறம் எலுமிச்சம்பழம் சாதம், தேங்காய் சாதம், அந்த மாதிரி புளியோதரை இதெல்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளியோதரை தான். அந்த புளியோதரையில் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் புளியோதரை பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். பொதுவாக அந்த புளியோதரை அப்படிங்கிற போதே நம்ம எல்லாம் யோசிக்கிறது சட்டுன்னு ஒரு உருளைக்கிழங்கு கறி தான் இங்கே பண்ண போகிறோம். ஆனால் அதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். ஸோ முதல்ல பார்க்க போகிறது இந்த புளியோதரை. அந்த வெறும் புளியோதரையில் இது பூண்டு வெங்காய புளியோதரை. இந்த பூண்டு வெங்காய புளியோதரைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். பூண்டு வெங்காய புளியோதரை செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசியில் வடித்த சாதம், புளி, ஒரு எலுமிச்சம்பழ அளவு, சின்ன வெங்காயம் 20 தோல் உரித்து பொடியாக நறுக்கி கொள்ளவும், பூண்டு 8 பற்கள் தோல் உரித்து பொடியாக நறுக்கி கொள்ளவும், தேங்காய் பால் 1/2 கப், பச்சை மிளகாய் 2, தாளிப்பதற்கு நல்லெண்ணெய் 1/4 கப், கடுகு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த பூண்டு வெங்காய புளியோதரை செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ 1 கப்பு பச்சரிசியோ இல்லை புழுங்கலரிசியோ, உங்களுக்கு எந்த அரிசி நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்துகிறீங்களோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப் அடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 கப் அளவுக்கு நமக்கு சாதம் கிடைக்கும். அரிசி பழசை பொறுத்து, பழசு புதுசுங்கிறத பொறுத்து உங்களுக்கு சாதம் நல்லா கிடைக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிற போது, 1 கப் அரிசின்னு எடுக்கிற போது நல்லா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு உருண்டை எடுத்துக்கங்க. ஒரு நல்ல புளிப்புள்ள புளியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சின்ன எலுமிச்சம்பழம் அளவு போதும். அல்லது புளிப்பு ரொம்ப அதிகம் இல்லாத புளியாக இருந்ததுன்னா நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து ஊற வச்சு கரைச்சிங்க. எப்போவுமே கரைக்கிற போது ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. என்ன காரணம்னா அது கொதிக்கிற நேரம் அந்த வாசனை போய் ஒரு மாதிரி கடுத்த டேஸ்ட் கொடுத்துரும். ஸோ நம்ம ஊற வச்சு நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு தண்ணி ஒரு 1/2 கப் தண்ணின்னு வச்சுக்கோங்க. 2வது தடவை திரும்ப ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு திரும்ப ஒரு தடவை கரைச்சி வடிகட்டினா நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் தேங்காய் பால் வேறு சேர்க்க போகிறோம். அதனால் நம்ம இது கொதிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிட்டு கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். எண்ணெய் எப்போவுமே இந்த புளியோதரை இந்த மாதிரி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் நல்லாவே இதில் செலவாகும். எண்ணெய் காயட்டும். இந்த காயத்துக்குள்ளார இந்த மிளகாயை கிள்ளி வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் போடலாம். இப்போது தீ கொஞ்சம் மிதமாக வச்சுக்கங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, வேர்க்கடலை, இந்த வேர்க்கடலையும் பொரியுது பாருங்கள் படப்படன்னு. அந்த மாதிரி பொரிஞ்சால் தான் அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் பழக்கம் இல்லாதவங்களாக இருந்தால் முதல்ல வேர்க்கடலையை போட்டுருங்க. கடுகு போட்ட கையோடையே வேர்க்கடலையை போட்டுருங்க. அதுக்கு அது கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வேர்க்கடலையை போட்டு 2 நிமிஷம் தொடாவிட்டு மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். இது செவந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம், பூண்டையும் நம்ம உரித்து பொடியை நறுக்கி வச்சுருக்கோம். அதோட கூட பச்சை மிளகாய் இப்படி உடச்சி போட்டுடலாம். இப்போ இது வதங்கும் போது ஒரு சிட்டிகை உப்பு போட்டோம்னா இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி சீக்கிரம் வதங்கியும் கொடுத்தோன்னா ஜஸ்ட்டு ஒரு சிட்டிகை தான் உப்பு போட்டிருக்கேன் நான் இதில்.
இது ஆக்சுவலாக நல்லா நிறம் மாறி வதங்கணும். அந்த நிறம் மாறும்போது தான் உங்களுக்கு நல்ல வாசனை அதில் கிடைக்கும். அதனால் கட்டாயம் நல்ல நிறம் மாறி வதங்கணும். அதே மாதிரி கருவேப்பிலையை வந்து இப்போது இதில் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அப்புறம் புளி கரைசல் போட்டதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் போட்டுக்குவோம். நல்லா வதங்கினோன்னே நம்ம வந்து இந்த போட்டிருக்க அந்த பச்சை மிளகா, காஞ்ச மிளகாலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தயிர் சாதத்துக்கு ஏன்னா அது நல்லா வந்து ஒரு புளிப்பை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அது உள்ளே இழுத்துருக்கும். அதனால் அது நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம அந்த தயிர் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிடும்போது இந்த காரமும் அந்த புளிப்பும் அதில் பேலன்ஸ் ஆகிடும். ஏன்னா அதில் இயல்பிலே இருக்கிற காரம் வந்து அந்த புளியோடு சேரும்போது நல்லா மட்டுப்படும். ஸோ ஆனால் ரெண்டுமே சேர்ந்து வரும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஊறுகாய் கூட நீங்கள் தேட வேண்டாம். ஜஸ்ட் இதை தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தயிர் சாதம். முதல்ல மிதமான தீயில் வச்சு தாளிச்சிருந்தேன். இப்போ தீ அதிகம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வதங்கணும் இல்லையா, நல்ல வாசனை வரணும், அந்த வதங்கின வாசனை. இதுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு நல்ல ஒரு காம்பினேஷன். நீங்கள் உருளைக்கிழங்கு இன்றைக்கி பண்ணுறது மாதிரி இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக வீட்டில் வறுக்கிற மாதிரி வறுக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இது கொஞ்சம் வித்தியாசமான வாசனையோடு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பூண்டு வெங்காய புளியோதரை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு நிச்சயமாக கெட்டு போகிறது கிடையாது. என்னென்னா என்னோடய அனுபவத்தை சொல்லணுன்னா, இது முதல்ல நான் பண்ணி பார்க்கும்போது இது ஆக்சுவலாக ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டு ஸ்டைல் தான் இந்த புளியோதரை. கோயம்புத்தூர், சேலம் இந்த பக்கம்லாம் பண்ணக்கூடியது. நாமக்கல் இந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா இதை வந்து நாங்கள் ஒரு தடவை திருப்பதிக்கு போகும்போது எல்லாம் ஃபேமிலியோடு எல்லாம் சேர்ந்து போயிட்டுருந்தோம். அப்போ போகும்போது எல்லோரும் முதல்ல பிளான் பண்ணும்போது நம்ம ஒரு நாள், அதாவது நீங்கள் என்ன தான் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் எல்லோரோடையும் உட்காந்து ஒரு இடத்துல அந்த பெட்ஷீட்டையோ பாயோ ஏதோ விரித்து எல்லாருமே ஒன்றா உட்காந்து பரிமாறி சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இதை செஞ்சு எடுத்துகிட்டு போவோமே, நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். மறுநாள் தான் அதை சாப்பிட்டோம். ஆக்சுவலாக முந்தின நாள் பண்ணதை முந்தின நாள் ராத்திரியே விடிய காலையில் ஒரு 1:30-2 மணிக்கெலாம் எழுந்து அதை செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் மறுநாள் 3வது நாள், நான் செஞ்சதுக்கு 3வது நாள் தான் சாப்பிட்டோம். அப்போ அது அவ்வளோ டேஸ்டியாக நல்லா ஊறி போய் நல்லா இருந்தது. எல்லாருக்கும் இதில் என்ன ஃபீலிங்னா, ஒரு புளியோதரை சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஒரு காரக்குழம்பு சாதம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஸோ என்ன இந்த பூண்டு வெங்காயம் வாசனையெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சைட் டிஷ்ஷும் தேவைப்படல அதுக்கு. ஜஸ்ட்டு சிப்ஸை வச்சு சாப்பிட்ருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் நம்ம ஊற்றியிருந்த எண்ணெய் கசிஞ்சு வெளியில் வந்திருக்கு. இப்போ இந்த வதங்கினதில் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஊற்றிடலாம். அதோட கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு. இப்போ இந்த புளி காய்ச்சலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது சாதத்தோடு அப்புறம் கலக்கும்போது பத்தலைன்னு நீங்கள் கலந்துக்கலாம். இதில் நல்லா வத்தி வரணும். அதுக்கப்புறமா நம்ம அதாவது வத்தி வரணும்னா ரொம்ப சுருளை வந்துடக்கூடாது. ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போய் அது கொதிக்கணும். அந்த கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அதில் சாதத்தை கலந்துக்கலாம். இதோட கூட கொஞ்சம் கருவேப்பிலை முதல்ல நம்ம தாளிக்கும்போது போட்டோம், அப்புறம் கிள்ளி போட்டிருக்கோம். இப்போ மிதமான தீயில் வச்சு நம்ம அதை கொதிக்க விடணும். அது மிதமான தீயில் வச்சு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை கலக்கணும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிச்சுவை. நம்ம பூண்டு வெங்காய புளியோதரைக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் பேர் காஞ்ச மிளகா, அடுத்தது வேர்க்கடலை எல்லாம் தாளித்து அப்புறம் புளி கரைசலில் ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி உப்பு, மஞ்சள் தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ கொதிச்சு பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது ரொம்ப இதுக்கு மேலே வற்றணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம சாதத்தை கொட்டி கலந்துடலாம். இது வந்து நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்திருக்கேன். இது அவரோட விருப்பம். நீங்கள் வந்து பச்சரிசியும் எடுத்துக்கலாம், புழுங்கலரிசியும் எடுத்துக்கலாம். எது சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது எண்ணெய் ஊற்றின எண்ணெய் கசிஞ்சு மேலே லேசாக வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இன்னொன்று வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுனால அந்த தேங்காய் பால் உள்ள அந்த ஃபேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் பார்த்திங்கன்னா அது வற்ற தேங்காய் எண்ணெய் வாசனை, நல்லெண்ணெய் வாசனை ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது.
இதை நல்லா கலந்துக்கலாம். இது ஓரளவு கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு கலந்துக்கங்க. ஏன்னா அது வற்ற அதுக்கப்புறம் நம்ம கிளற முடியாமல் போயிடும். இது ஆக்சுவலாக நல்லா ஊற 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 அது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரொவைடட் இந்த பூண்டு வெங்காயம் இந்த வாசனை பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் இப்போ வந்து சின்ன வெங்காயம் நல்ல ஹைட்டில் இருக்குது. சின்ன வெங்காயம் இல்லை ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா இது வாங்கலை வீட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய வெங்காயம் தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா கிளறியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் ஆச்சா ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சும் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரியே பாத்திரத்தில் நம்ம கொதிச்சிட்ருக்கும்போதே தீயை குறைச்சி வச்சும் கிளறிக்கலாம். ஸோ நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இது வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சாதத்தை வடித்து ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஏன்னா சில நேரங்களில் நம்ம கொஞ்சம் அதிகமாக பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கடாயில் கிளறது கஷ்டமாக இருக்கும். ஸோ பிளேட்டில் கொட்டிக்கிட்டு இந்த தொக்கு பண்ணின தொக்கை வந்து அது மேலே போட்டு நல்லா பரட்டி எடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கறி. இந்த உருளைக்கிழங்கு கறிக்கு நம்ம சேர்க்குற மசாலா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த புளியோதரைக்கு ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 4 தோல் சீவி துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், கடுகு 2 டீஸ்பூன், உளுந்து 2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, கருவேப்பிலை சிறிதளவு, அரைத்து கொள்ள மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், பூண்டு 8 பற்கள், சோம்பு 1 டீஸ்பூன். வதக்குவதற்கு வெங்காயம் 2 மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். உருளைக்கிழங்கு கறிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு உங்களோட விருப்பமான துண்டுகளை எப்படி ஒரு சின்னதாக வேணுமா இல்லை பொடியாக வேணுமா பெருசாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி வெட்டிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கியிருக்கேன். இது அவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி மசாலா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சேர்க்குற இந்த பூண்டு சோம்பு மிளகாய்த்தூள் 3மே நல்லா சேர்த்து இப்போ அம்மி இருக்கிறவங்க வீடாக இருந்தால் நல்லா தண்ணி தெளித்து அம்மியில் கெட்டியாக அரைச்சிக்கலாம். அது மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பட் சோம்பு ஓரளவுக்காவது அரைப்பட்டுறணும், அப்போ தான் உங்களுக்கு அதில் நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். இந்த விழுதை நான் ஏற்கனவே அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன், பார்த்தா தெரியும். எண்ணெய், இந்த எண்ணெய் காயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இது உருளைக்கிழங்குல பண்ணணும். இது நீங்கள் வந்து வாழைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இது வந்து நல்ல இந்த மாதிரி மசாலா வதக்கிட்டு பீர்க்கங்காய் இருக்குது இல்லையா, அதுவே வந்து கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி அதுவும் இதே மாதிரி வதக்கி பண்ணிங்க அப்படின்னா அந்த சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பூண்டு சோம்பு மிளகாய்த்தூள் 3 சேரும்போது ஒரு நல்ல காம்பினேஷன். பூண்டு வாசனை பிடித்தவங்களுக்கு இது நிச்சயமாக நல்லாயிருக்கும். பூண்டு பிடிக்கலை இதை மட்டும் நாங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணிடலாம். ஆனால் அந்த பூண்டோடு சேரும்போது கிடைக்கிற வாசனை அது கிடைக்காது, ஏன்னா பூண்டு சேர்க்காதனால. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து மிளகாத்தூளும் சோம்பும் போட்டு அரைச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இதில் உளுந்து, உளுந்து வந்து இளம் நிறமாக மாறும்போது நம்ம அந்த வெங்காயத்தை அதில் கொட்டிடலாம். அதோட கூட கொஞ்சம் கருவேப்பிலை, லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுவோம், அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ போட்டுப்போம். இதில் கொஞ்சமாக உப்பு, அந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவு நான் இப்போ உப்பு போடுறேன். இப்போ அதோட கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதையும் இதில் சேர்த்துடலாம்.
இந்த வெங்காயம் தனியாக வதங்கணும்னு கிடையாது, மசாலா தனியாக வதங்கணும்னு கிடையாது. நம்ம அதுக்கப்புறம் இது ஒரு 2 நிமிஷத்தில் வந்து இது கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னா உருளைக்கிழங்கை போட்டுட்டு மூடி போட்டு வச்சோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கும் அதுவும் வெந்து உங்களுக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போக சரியாக இருக்கும். இப்போ இதில் உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். எல்லாம் ஒன்றா ஒரு சேர வதங்கணும். நம்ம அந்த வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கோம். ஏன்னா அந்த வெங்காயம் வதக்கிறது ஒரு 2 நிமிஷம்னாலும் அந்த வெங்காயம் உப்போடு வதங்குச்சுன்னா அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு உப்பு சேர்த்துடணும். இந்த உருளைக்கிழங்குக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை தீ குறைச்சி மூடி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். நல்லா தீயை குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வேர்த்து வடிகிற தண்ணியிலேயே அது வெந்துடும். நான் இப்போ தீயும் குறைச்சிட்டேன். இது வெந்துட்டுருக்கு. நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் தீயை ஜாஸ்தி பண்ணி அது வெந்த உருளைக்கிழங்கு நல்லா 2 தடவை பிரட்டி எடுத்தோம் அப்படியே சரியாயிடும். நல்லா செவந்து போய் நல்லா அந்த பச்சை வாசனை போய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நடுவில் நம்ம மூடி வச்சுட்டோம், அது பாட்டுக்கு வேகட்டுன்னு விட்டுறாமல் நடுவில் அவ்வப்போது திறந்து கொஞ்சம் கிளறினீங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் பிரண்டு கொடுத்து நல்லா வெந்துடும். இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கு இடையில அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம உருளைக்கிழங்கு கறி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து சோம்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், அதாவது மிளகாத்தூள் சேர்த்து எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துருந்தோம். கடுகு உளுந்து தாளித்து வெங்காயம் வதக்கி இந்த அரைச்ச மசாலாவும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்து அதோட வதக்கி மூடி போட்டு வச்சுருக்கேன். இது வெந்துக்கிட்டு இருக்குது. இதை நல்லா கொஞ்சம் நடுவில் அப்பப்போ கிளறி விட்டுடணும். பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்கா மாதிரி தெரியும். ஆனால் வதங்க உங்களுக்கு ஓரளவுக்கு எண்ணெய் உள்ளே இழுத்துக்கும். பட் இந்த அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி கறியெலாம் நல்லாயிருக்கும். பொதுவாக வாழைக்காய்க்கு நீங்கள் எவ்வளவு எண்ணெய் ஊற்றினாலும் வாழைக்காய் எண்ணெய் இழுத்துக்கும். உருளைக்கிழங்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த எண்ணெயை வெளியில் தள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப எண்ணெய் வேணாம்னு நினைக்கிறவங்க அப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் வந்து அந்த எடுத்துகிட்டு கூட நீங்கள் பரிமாறிக்கலாம். சரி, இதில் வந்து இந்த இப்போ பார்க்குற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அடுத்தது வேறு என்னென்ன காய்கள்னு யோசிச்சிங்கன்னா நம்ம சொன்ன காய்கறிகள் தான். நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னா வாழைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காயோட கூட காம்பினேஷனுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாமும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெறும் வாழைக்காய் பண்ணாமல் ப்ரெட்டை வறுத்து அதோட கூட போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த குறிப்பிட்ட மசாலாவுக்கு இது நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி காய்கறிகள்லாம் இங்கிலீஷ் காய்கறியில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர், பட்டாணி இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது திரும்ப ஒரு தடவை நம்ம திறந்து கிளறிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா உருளைக்கிழங்கு வெந்துடும். அதுக்கப்புறம் மூடியே இல்லாமல் அதை கிளறணும். ஒரு அரை பதம் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஓகே, வெந்த உடனே அடுத்தது நம்ம வந்து நல்லா தூளி நல்லா கிளறி இறக்கிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த உருளைக்கிழங்கு கறிக்கு வதக்கி விட்டுருந்தோம் இல்லையா, மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கியிருந்தோம். நடுவில் நான் வந்து ஒரு மூடி போட்டதை கூட திறந்து அவ்வப்போது கிளறிட்டே இருந்தேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் தீயை தூண்டி எடுப்பேன். இப்போ இந்த கருவேப்பிலை வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதிகப்படியான தீயில் வச்சு தான் நல்ல ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கருவேப்பிலையை கிள்ளி இதில் போட்டுவிடலாம். எப்பவுமே சில டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா கடைசியில் கருவேப்பிலை போடுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை பிளெண்ட் பண்ணி கொடுக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கு. இந்த வெந்தது கிடையாதுன்னா இப்படி அழுத்தின உடனே உடஞ்சிருது பாருங்கள். அதே மாதிரி தீயை அதிகமாக வச்சு ஒரு 2 நிமிஷம் கிளறினீங்கன்னா அந்த ஈரமெல்லாம் போய் அந்த பச்சை வாசனையும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடும். 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போய் அந்த வதங்கின வாசனை நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், சோம்பு எல்லாம் சேரும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ டிஸ்பிளே பாத்திரத்தை எடுத்துடலாம்.
இப்போ பார்த்த இந்த பூண்டு வெங்காயம் புளியோதரைக்கும் உருளைக்கிழங்கு கறிக்கும் ஒரு சின்ன ரீகேப். பூண்டு வெங்காயம் புளியோதரைக்கு பார்த்தீங்கன்னா, இது எண்ணெயை காய வச்சு கடுகு தாளிச்சிட்டு அதோட கூட உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாயும் போட்டு ஒரு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளியை கரைச்சி வச்சதை ஊற்றி, தேங்காய் பாலும் ஊற்றி, மஞ்சள் தூள், அதோட பெருங்காயம், தேவையான உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டோம். நல்லா தர கொதிச்சதுக்கப்புறமா சாதத்தை கொட்டி நல்லா கிளறி இறக்கணும். பூண்டு வெங்காயம் புளியோதரை தயார். அடுத்தது உருளைக்கிழங்கு கறிக்கு பார்த்தீங்கன்னா, பூண்டு, சோம்பு, மிளகாத்தூள் 3யும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து சிட்டிகை உப்பும் சேர்த்து இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கினோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கையும் சேர்த்து தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கிளறிட்டு மூடி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா மூடியை திறந்து அதிகப்படியான தீயை வச்சு கருவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி இறக்கணும். உருளைக்கிழங்கு கறி தயார். இந்த 2மே நல்லாயிருக்கும். நிச்சயமாக நேரடியாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.